சீக்கிரம் நீங்க என்ன கிடப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு பியூட்டி பார்லர்ல அப்படி பேசுனீங்க, நான் ஆடி போயிட்டேன். இன்னும் ஆடி போறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு ரவி சார். புரியலையே. சரக்கு 2 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா அடிங்க, ஆட்டம் தன்னால வரும். குடி. துரோகி, உன்னை மாலினி உண்மையா தானடா காதலிச்சா? அவளை காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவளை உனக்கு இரையாக்கிட்ட. பொம்பளைங்கெல்லாம் உனக்கு போக பொருள், சுகம் கொடுக்கிற பொம்மை. ஒருத்திய காதலிக்கிறது, அனுபவிக்கிறது, தூக்கி போட்டு போயிடுறது. நம்பி வந்தவளை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படிதான் மனசு வருது? நீங்க ஒரு தாயோட வயிற்றுல தானே ஜனிக்கிறீங்க. தாயோட மார்புல பால் குடிச்சுதானே வளர்றீங்க. எப்படி பொண்ணுங்கள இச்ச பொருளை மட்டும் உங்களால பார்க்க முடியுது? நீ எல்லாம் உயிரோட இருக்கிறத விட சாகுறது மேல்ரா.
நீங்க தானே பியூட்டி பார்லர் வச்சிருக்கீங்க? ஆமா சார். லாஸ்ட் வீக் நீங்க ஒரு பையனோட சண்டை போட்டுருக்கீங்க. ஞாபகம் இல்ல. கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. என்ன விஷயம் சார்? அந்த பையன் ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட்டு போயிருக்கான். அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கான். இப்போ பையனையும் காணோம். எனக்கு ஞாபகம் இருக்கு மிஸ்டர் கார்த்தி சார். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என் ஏரியா இன்ஸ்பெக்டர் பேர் எனக்கு தெரியாதா? அந்த பையனோட முகம் எனக்கு ஞாபகம் இல்ல சார். ஆனா அந்த பொண்ணோட முகம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு என்னோட ரெகுலர் கஸ்டமர். அப்படியா? யோ ஏட்டு, அந்த போட்டோ அப்படியா? இத கொஞ்சம் பாருங்க. இப்ப ஞாபகம் வருது சார். அன்னைக்கு நான் கொஞ்சம் கோவமா தான் பேசினேன். இவனை பார்த்தா கொலைகார மாதிரி தெரியலையே சார். ஆமாமா, நாட்டுல இப்படிதான் நிறைய பேர் சுத்துறாங்க. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரியறதில்ல. பசுந்தோல் போர்த்திய புலின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படித்தான் அலையறாங்க. அந்த பொண்ணு செத்து போச்சுங்கிறத விட அந்த பையனை யாராவது கொல்லாம இருக்கணும். அதுதான் இப்ப பிரச்சனை. பல கொலைகள் நடக்குது சார். சீக்கிரம் கண்டுபிடிங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சார். பாய் சார். ஐயா, என்ன பழத்தை யோசனை இருக்கிய? ஏட்டு, அம்மாவையும் பொண்ணையும் பார்த்தா யதார்த்தமா தெரியல. அவங்க ரெண்டு பேர்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. ஐயா, அவங்க முகத்தை பார்த்தா பாவமா தெரியலையா? அவங்கள போய் சந்தேகப்படலாமாயா? உள்ள பூச்சி கடிக்காதியா? இல்ல, அவங்க ரெண்டு பேர் மேல எனக்கு டவுட் இருக்கு. அவங்கள தீவிரமா வாட்ச் பண்ணுங்க. எஸ் சார்.